பேசிக் வீடியோ. நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அதுல வந்துட்டு நம்ம வந்து புது புது கிரஷ் மிக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து கேக் ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் பேஸ் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கிரஷ் அதுல வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஹவு டு மேக் கேக் அது வந்து ஒரு பேசிக்கா ஒரு கேக் ரெடி பண்ணி அதுல வந்து அந்த ட்ரஃபிள் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கேக் ஒயிட் ட்ரஃபிள்ல வந்துட்டு ஸ்ட்ராபெரி கிரஷ் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கேக் ரெடி பண்ணி காமிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பேசிக் வீடியோ தான். ஏற்கனவே வந்து உங்களுக்கு டார்க் ட்ரஃபிள் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ஒயிட் ட்ரஃபிள் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா கேரமல் சாஸ் இது வந்து சொல்லி கொடுத்துறேன். இது எல்லாமே ஒரு பேசிக் தான். நீங்க வந்து கேக் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரஃபிள் அது கூட சுகர் சிரப் அந்த கிரீம் ஸ்பஞ்ச் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பேசிக் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்றது மூலியமா இந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், கேக் பத்தி அடுத்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும், படிப்படியா வந்து மேல போகணும், புதிய கேக் வந்து பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு யூடியூப்ல வந்துட்டு சர்ச் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். யூடியூப்ல வந்து சர்ச் பண்றவங்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து முன்னாடி போய் நிற்கும். அப்ப அவங்களோட வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா நானே வந்துட்டு சின்ன சின்ன இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வீடியோக்காக வந்துட்டு நிறைய சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடைக்காத அப்டேட் ஆகிறதுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சர்ச் பண்ணும் போது நமக்கு வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ கிடைக்கல. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சது வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து நீங்க லைக் பண்ணுங்க. அது கண்டிப்பா வந்துட்டு யாரும் சர்ச் பண்றவங்களுக்கு ஒரு பேஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ போய் சேரும். தேங்க்யூ கைஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒயிட் ட்ரஃபிள் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். குக்கிங் க்ரீம் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அதாவது டீப் ஃப்ரீசர், அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வச்சு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. குக்கிங் க்ரீம் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஊரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். குக்கிங் க்ரீமிங் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஒயிட் சாக்லேட் வந்து 1.5 kg எடுத்திருக்கேன். 1500 கிராம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். 1.5 kg ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம யூஸ் பண்ண போகிறது குக்கிங் க்ரீம் ஒயிட் சாக்லேட் தான். குக்கிங் க்ரீம் வந்துட்டு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில், அதாவது நான் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறேன், கம்மியான டெம்பரேச்சரில் வந்துட்டு நான் இதை வந்து குக் பண்ண போகிறேன். ஜாஸ்தியான டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா உடனே அடிப்பிடிச்சிரும். அதனால கம்மியான டெம்பரேச்சர் வச்சு விஸ்க் வச்சு அந்த குக் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக பாயில் ஆகிற வரைக்குமே அது வந்து விஸ்க் வச்சு ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா உடனே அடிப்பிடிச்சிரும். நம்ம இது பாயில் ஆனதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் போட போகிறோம், அவ்வளோதான். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இது இண்டக்ஷனில் வச்சுட்டு குக்கிங் க்ரீம் வச்சு மிக்ஸ் பண்ணும் போது உடனே அடிப்பிடிச்சிரும். நீங்கள் வந்துட்டு விஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற விஸ்க்கு வந்துட்டு நீங்கள் நம்ம எந்த பாத்திரம் வச்சுருக்கோமோ அந்த பாத்திரம் சைடு ஃபுல்லாக போகுமா, ஏதாவது நம்ம விஸ்க்கு யூஸ் பண்ணும்போது சைட்லலாம் கரெக்டாக போகலை அப்படின்னா அந்த இடம் வந்து அடிப்பிடிச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்பேச்சுலாவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கம்மியான டெம்பரேச்சரில் வந்துட்டு நீங்கள் இது பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் எதுக்கு நான் இந்த மாதிரி ஒயிட் ட்ரஃபிள் பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தரேன்னா, நார்மலாக நான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேக் பண்ணும்போது இப்போ ஒரு ப்ளூபெரி கேக்கோ ஸ்ட்ராபெரி கேக்கோ அந்த மாதிரி ஃப்ளேவர்டு பைனாப்பிள் கேக் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது க்ரீம் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணி ஸ்பஞ்சு யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு க்ரீமில் வந்து கலர் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ராபெரி கேக்னா ரெட் கலர் ஆட் பண்ணுவோம், ப்ளூபெரி கேக்னா ப்ளூ கலர், பைனாப்பிள் கேக்னா எல்லோ கலர், அந்த மாதிரி வந்துட்டு வெறும் நார்மலாக கலர் ஆட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளேவர் வந்துட்டு உள்ளே வந்து மிக்சிங் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து பைனாப்பிள் அப்புறம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அந்த மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு க்ரீமில் வந்துட்டு நார்மலாக கலர் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த நம்ம இப்போ மேக் பண்ணுற ஒயிட் ட்ரஃபிள் வந்து மேக் பண்ணி நம்ம வந்துட்டு க்ரீமில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு நான் இந்த க்ரீமில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஒயிட் ட்ரஃபிளோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்ன க்ரஷ் யூஸ் பண்ண போகிறோமோ, அதாவது ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பைனாப்பிள் கிவி, நம்ம என்ன க்ரஷ் யூஸ் பண்ணாலும் அதை வந்துட்டு இந்த ஒயிட் ட்ரஃபிள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து நம்ம குக்கிங் க்ரீம் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. கம்மியான டெம்பரேச்சரில் நான் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வச்சுருக்கேன்னு பாருங்கள். 700 டெம்பரேச்சரில் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக விஸ்க் பண்ணலன்னா கூட அடி பிடிச்சிரும். நான் மறுபடியும் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அது வந்து இப்போ அடி பிடிச்சிருச்சுன்னா வந்து அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு என்றைக்குமே வேஸ்ட் ஆகக்கூடாது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. குக்கிங் க்ரீம் வந்துட்டு கம்மியான டெம்பரேச்சரில் வந்து ஹீட் ஆகி அப்படியே
நல்லா வந்துட்டு ஒரு சின்ன பாயில் ஆகும் போது மொத்தமாக ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துருவோம். அது வரைக்கும் வந்துட்டு விஸ்க் வச்சு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்துட்டு நீங்கள் கேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒயிட் ட்ரஃபிள் மேக் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம குக்கிங் க்ரீம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக பாயில் ஆகுது. நம்ம உடனே வந்துட்டு இது வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். நம்ம லைட்டாக பாயில் ஆனால் போதும், ரொம்ப வந்துட்டு பாயில் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறேன். ஒயிட் சாக்லேட் வந்து 1.5 kg. நான் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டார்க் ட்ரஃபிள் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் வந்துட்டு 1 லிட்டர் குக்கிங் க்ரீமுக்கு வந்துட்டு 1 kg சாக்லேட், டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒயிட் ட்ரஃபிளுக்கு வந்துட்டு 1 லிட்டர் குக்கிங் க்ரீமுக்கு வந்து 1.5 kg ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் சாக்லேட் மொத்தமாக போட்டுட்டு இப்போ நல்லா ஹீட் இருக்கும். நம்ம அந்த ஹீட்லேயே வந்துட்டு டேரெக்டாக ஒயிட் சாக்லேட் வந்து சின்ன சின்னதாக உடச்சி அதில் போட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி வைங்க. அப்போ வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா உள்ள டிப் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நான் ஒயிட் சாக்லேட் வந்து உடச்சி அதில் போட்டு வச்சுருக்கேன். குக்கிங் க்ரீம் நல்ல ஹீட் இருக்குது. அதில் வந்துட்டு நான் ஒயிட் சாக்லேட் வந்து சின்ன சின்னதாக உடச்சி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இது ஃபுல்லாக மெல்ட் நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். நம்ம ஒயிட் சாக்லேட்டும் குக்கிங் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. நல்லா நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப கட்டி ஆயிரும். டீப் ஃப்ரீசரில் அந்த மாதிரி வாக்கின்ல அந்த மாதிரி எதுலேயுமே வைக்க வேணாம். நம்ம நார்மலாக கேக் யூஸ் பண்ணுவோம். கேக் போடுறதுக்காக இருக்கும் பார்த்தீங்களா ரூம், அதாவது நம்ம ஏசி மட்டும் போட்டிருப்போம். டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு நம்ம ஏசி போட்டிருக்க டெம்பரேச்சரில், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ரூமில் வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நான் விஸ்கில் எடுத்து காமிக்கிறேன். நல்ல லிக்யூடாக இருக்கும், நல்லா ஹீட்டும் இருக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் போட்டு நல்லா ரேப் பண்ணி க்ளீன் ரேப் பண்ணி ஒரு 4-5 hours வந்துட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் நம்ம கேக் பண்ணுற ரூம்லேயே வந்துட்டு நீங்கள் சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இனிமேல் நீங்கள் வந்துட்டு எந்த ஃப்ளேவர் கேக் கொடுத்தாலும் இதை வந்துட்டு க்ரீம் கூட நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வெண்ணிலா கேக் கொடுத்தா கூட நான் பிளெயின் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஒயிட் கலர் கேக் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒயிட் கலர் க்ரீமில் இந்த ஒயிட் ட்ரஃபிள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது க்ரீம் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா கேக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதே மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ சாக்லேட் கேக், ஒயிட் சாக்லேட் கேக் அப்படி வேணும்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக வந்துட்டு சாக்லேட் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கூட அப்படி தான் நினச்சேன். சாக்லேட் கேக்னால் நம்ம டேரெக்டாக வந்து சாக்லேட் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு. டேரெக்டாக நம்ம சாக்லேட் ஆட் பண்ணோம்னா சாக்லேட் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். நம்ம அதில் வந்து ஊற்றி கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியாது. அதே இந்த மாதிரி குக்கிங் க்ரீம் இந்த ரெசிபி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கேக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேம் நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கண்டினியூவாக கரெக்டாக பண்ணி நீங்கள் கேக் மேக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். க்ரீம் கூட மிக்ஸ் பண்ணி கேக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் ட்ரஃபிள் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ண வந்து ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணி ஒரு ரூமில் வந்துட்டு வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கேக் பண்ணுறதுக்காக ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறோம். நார்மல் ஸ்பஞ்சு, வெண்ணிலா ஸ்பஞ்சு தான் எடுக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்ட்ராபெரி கேக் பண்ண போகிறேன். ஒரு ரவுண்டு வெண்ணிலா ஸ்பாஞ்ச், ஏற்கனவே நான் எக்லெஸ் வந்து இதை மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஸ்பாஞ்சு வந்து உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கேக் சுகர் சிரப் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து ட்ரஃபிள் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்பஞ்சு இதை பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு கேக் ஹவு டு மேக் கேக் அதெல்லாமே வந்துட்டு இன்னும் தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ட்ரஃபிள் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எடுத்தாச்சு, எடுத்து கட் பண்ணியாச்சு, 3 லேயராக கட் பண்ணியாச்சு. அடியில் இருக்க லேயர் வந்து அடியிலே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து அந்த லேயர் வந்து சென்டரில் வந்துடும். சென்டரில் இருக்க லேயர் வந்துட்டு அந்த பக்கம் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். சேம் இதே மாதிரி கேக் வந்து கட் பண்ணி நீங்கள் போட கற்றுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே கேக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து வெனிலா க்ரீம் அது கூட வந்துட்டு நம்ம ட்ரஃபிள் இப்போ மேக் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 4 hours கழிச்சிட்டு வந்துட்டு இப்போ ஒரு சின்ன பவுலில் மாற்றி ஓவனில் வச்சு ஹீட் பண்ணுறேன். ஏன்னா அந்த நம்ம மேக் பண்ண ஒயிட் ட்ரஃபிள் வந்துட்டு கொஞ்சம் திக்காயிரும். இதை வந்துட்டு நீங்கள் ஓவனில் வச்சு கரெக்டாக ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 1 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா அது நல்லாவே கொஞ்சம்
கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் க்ரீமில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஓவனில் வந்து 30 செகண்ட் வச்சதுக்கப்புறம் இது பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி மொத்தமாக மாறி இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தது வந்து நல்லாவே லூஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன கேக் வந்து பண்ண போகிறோமோ அந்த கேக்கோட க்ரஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து நல்லாவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். கலர் ஃபுல்லாகவே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். க்ரீம்லையும் வந்துட்டு இதை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பஞ்சு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மொத்தம் 3 லேயர் கட் பண்ணுறோம். கேக் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பஞ்சு கட் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்ம கேக் வந்துட்டு ஃபுல்லாக சில பேர் நீங்கள் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக லேயர் பை லேயராக எப்படி கரெக்டாக தெரியுமோ அது வந்துட்டு அந்த மாதிரி கரெக்டாக அழகாக இருக்கணும். அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்பஞ்சு கட் பண்ணும்போது 3 லேயர் வந்து ரொம்ப தெளிவாக நீட்டாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் மேக் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணால் கூட அந்த 3 லேயரும் அடுக்கடுக்காக இருக்கும். அதாவது நம்ம பேக்கரியில் பேஸ்ட்ரி ஷாப்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு ஸ்பஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து க்ரீம் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பஞ்சு வச்சுருக்கோம், க்ரீம் இருக்கும், ஸ்பஞ்சு இருக்கும். அது நீங்கள் கட் பண்ண ஷேப் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். 1 by 1 அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பஞ்சு வந்து கரெக்டாக கட் பண்ணி நம்ம கொடுக்குற க்ரீம் வந்து லேயர் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம்னா வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கேக் வந்து மேக் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணால் கூட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம க்ரீமில் வந்துட்டு ஒயிட் ரஃபில் நம்ம ரெடி பண்ண ஒயிட் ரஃபில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அதை வந்து க்ரீமில் வந்து ஆட் பண்ண போகிறோம். க்ரீமில் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நம்ம க்ரீம் அந்த ஸ்ட்ராபெரி கேக் மேக் பண்ணுறதுனால க்ரீம் கூட நம்ம அந்த கேக் கட் பண்ணி சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு க்ரீம் கூட வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சுகர் சிரப் வந்து நான் லைட்டாக ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக இது அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்புக்காக ஹவு டு மேக் சுகர் சிரப் அப்படின்னு போட்டிருப்பேன். சுகர் சிரப்பில் வந்துட்டு அதோட அளவு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம கேக் பண்ணும்போது நான் ஏதோ எடுத்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் என்ன அப்ளை பண்ணுறேன், எந்த செகண்டில் வந்துட்டு என்னென்ன பண்ணுறேன் அது வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் வந்து ட்ரஃபிள், சுகர் சிரப், இந்த ஸ்பஞ்சு இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கேக் வந்து இன்னும் தெளிவாகவே நான் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்துட்டு ஒயிட் ரஃபில் மிக்ஸ் பண்ணி க்ரீமில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ரீம் வந்துட்டு 2 இதுலேயும் வச்சுருக்கேன். நான் கேக் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இந்த பக்கமும் 2 லேயர் வந்து அந்த பக்கமும் வச்சுருப்பேன். ஒரு லேயரில் வந்துட்டு இந்த பக்கம் க்ரீம் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஃபுல்லாகவே கேக்கோட எல்லா பகுதியிலையும் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பரத்தி விட்றேன். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா அந்த பக்கம் இருக்கிற லேயர்லேயும் வந்து அதே மாதிரி பரத்திடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பக்கம் இருக்க லேயர் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடியில் இருக்க லேயர் வந்துட்டு இந்த 2 லேயருக்கு மேலே வந்து எடுத்து வைப்பேன். அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடியே வந்து இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் கேக் பண்ணும்போது இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளோட வேலை வந்துட்டு சீக்கிரமாக முடியும். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்துட்டு நான் இந்த நம்ம க்ரீமில் மிக்ஸ் பண்ணது இல்லாமல் க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த க்ரீமுக்கு மேலேயும் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ஆட் பண்ணி இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்றேன். ஏன்னா அப்போ தான் கேக் கட் பண்ணும்போது லேயர் பை லேயரில் அந்த க்ரீமுக்கு மேலே வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷும் ரெட் கலராக அழகாக தெரியும். அது சாப்பிடும் போது வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். என்கிட்ட இப்போ ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால ஸ்ட்ராபெரி கேக்கு மேலே மட்டும்தான் நான் கார்னிஷ்காக வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்கள்ட்ட ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதில் ஃபில்லிங் வந்து ஸ்ட்ராபெரியும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்ட்ராபெரி நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த ஃப்ளேவருக்கு எந்த ஃபில்லிங் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஆர்டர் கேக்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ராபெரி கேக்னா ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் மட்டும் கொடுங்க. அதாவது ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் சாப்பிடும் போது நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு கிடைக்கும். இதே நீங்கள் ப்ளூபெரி கேக் பண்ணுறீங்கன்னா ப்ளூபெரி உள்ளே வந்து ஃபில்லிங் வந்து ப்ளூபெரி கொடுங்க, க்ரஷ் கொடுங்க, ப்ளூபெரி ஃப்ரூட்ஸ் கொடுங்க. பைனாப்பிள் கேக் பண்ணும்போது பைனாப்பிள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு கேக் சாப்பிடும் போது நம்மளோட கெஸ்ட்டுக்கு வந்து கேக் சாப்பிடும் போது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்பஞ்சு வச்சு இப்போ நம்ம லேயர் பை லேயராக க்ரீம் போட்டு க்ரஷ் போட்டு வந்து ஸ்பஞ்சு வச்சு சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து கேக் வந்து எடுத்து ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கேன். கேக் போடுறதுக்கு முன்னாடி கேக் வந்துட்டு கரெக்டாக நம்மளோட
சென்டரில் இருக்கணும். அதே மாதிரி இந்த நைஃப் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து பிரெட் நைஃப் வந்து நம்ம மரம் இருப்போம் இல்லைங்களா, வால், அந்த மாதிரி வந்துட்டு இதில் முள்ளாக இருக்கும். கேக் வந்துட்டு கட் பண்ணும் போது வச்சு அழுத்திடக்கூடாது, இந்த மாதிரி அழுத்தக்கூடாதுங்க. நல்லா இழுத்து எடுக்கணும். அதாவது நைஃப் வந்துட்டு இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஷேப்பில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கேக்கு சைடு வந்துட்டு கட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இந்த நைஃபை வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்துட்டு என்ன ஆகும்னா அப்படியே அமுங்கி போகும். அதாவது நம்ம கட் பண்ணுறது வந்து ஒரு ஷேப்பாக வராது. நம்ம மரம் இருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துட்டு கேக் நைஃப் வந்துட்டு அந்த சைடும் இந்த சைடும் வந்து மூவ் ஆகணும். அதாவது நம்ம நல்லா வந்து இழுத்து அறுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா அறுத்து வந்துட்டு நல்லா வந்து அந்த ஸ்பஞ்சு வந்து நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த நைஃப் யூஸ் பண்ணவங்க வந்து இதை வந்து கவனமாக இது பண்ணிக்குவாங்க. நம்ம கேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற நைஃப்னு பார்த்தீங்கன்னா பேலட் நைஃப், பிரெட் நைஃப். அதுதான் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பிரெட் நைஃப். சைடில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து பேலட் நைஃப். மேக்ஸிமம் வந்து கேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த நைஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லேயர் கட் பண்ணும்போது கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில், அதாவது ஒரே ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி சாண்ட்விச் போட்டோம் இல்லைங்களா, அப்போது வந்துட்டு கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபில்லிங் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ ரவுண்டாக சுற்றி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கேக் வந்துட்டு நீங்கள் கேக் ஸ்டாண்டில் வைக்கும் போது கரெக்டாக சென்டரில் வைக்கணும். நீங்கள் மாற்றி கொஞ்சம் சைடாக வச்சுட்டிங்கன்னா கூட நம்ம கேக் ரவுண்டாக கட் பண்ணாலும் கூட கரெக்டாக ஃபினிஷிங் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு என்னோட பேலட் நைஃப் யூஸ் பண்ணி க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணுறேன். நான் வந்து பேலட் நைஃப்பில் எந்த பகுதியில் வந்துட்டு க்ரீம் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. க்ரீம் வந்துட்டு பேலட் நைஃப்பில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு பாகம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதாவது அந்த முன்பகுதி, அந்த பகுதியில் மட்டும் நம்ம க்ரீம் எடுத்து வந்து கேக்கில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நான் இந்த பக்கம் கேமரா வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நைஃபோட முன்பகுதியில் வந்து க்ரீம் எடுத்து அந்த கேக்கில் வந்துட்டு கொஞ்சமாக அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே சுற்றியும் அப்ளை பண்ணணும். மேலே வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து சைடில் வந்து நான் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன். நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க ஒயிட் ட்ரஃபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி கேக், ப்ளூபெரி கேக், இந்த மாதிரி ஃப்ளேவர்டு கேக் வந்து தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி கேக் பண்ணாலும் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து க்ரீமில் வந்துட்டு ஒயிட் ட்ரஃபிள் நல்லா மிக்ஸ் பண்ணி கேக் வந்து பண்ணலாம். கேக் வந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம க்ரீம் வந்துட்டு கேக் சுற்றியுமே அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்மளோட பேலட் நைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சு கேக் ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாகவே சுற்றிக்குவோங்க. பேலட் நைஃப் பிடிக்கும் போது வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இல்லை, லைட்டாக வந்து சரிச்சிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம லைட்டாக வந்து ஒரு துளி அளவு லைட்டாக சரிச்சாதான் அந்த பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் க்ரீம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு சைடில் வரும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே கரெக்டாக தெரியும். அந்த பேலட் நைஃபோட சைடில் வந்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்க க்ரீம் எல்லாம் பாருங்கள், அந்த சைடு வழியில் வரும். அதை வந்து மெதுவாக வந்து கேக்கில் வந்து டேமேஜ் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் எடுத்துடணும். இப்போ சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேலட் நைஃப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைட்டாக வந்து நான் சரிச்சு பிடிச்சிருப்பேன். அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீம் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த பேலட் நைஃப்பில் வந்து வெளியே வந்துடுது. இப்போ வந்து நம்ம சைடு ஃபுல்லாகவே அப்படியே வந்து க்ரீமை ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கேக் ஸ்டாண்ட் ரொட்டேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட்டு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இப்போ மேலே அங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீம் பத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா சைடெல்லாம், அதுக்கு வந்துட்டு மறுபடியும் நம்ம மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு இப்போ மறுபடியும் ரொட்டேட் பண்ணி அதை வந்து ஒரே ஷேப்புக்கு கொண்டு வரோம். நான் வந்து கேக் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்காக சைடில் நைஃப் வச்சு கேக் ஸ்டாண்ட் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி நைஃப் வந்து சைடில் வச்சு அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவேன். நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்குறீங்க, கேக்லாம் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணி கொஞ்சம் பழகிக்குவோங்க. இந்த மாதிரி நம்ம கேக் கரெக்டாக சுற்றி சைடில் வந்துட்டு பேலட் நைஃப் வச்சு அந்த சைடில் இருக்க க்ரீம்லாம் எடுக்கும்போது கேக் வந்து கரெக்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். முக்கியமான விஷயம், நம்ம கேக் ஸ்டார்டிங் பண்ணும் போதே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பஞ்சு வந்துட்டு சாண்ட்விச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து கேக்கோட கேக் ஸ்டாண்டோட மைய பகுதியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கேக் வந்து கரெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரும். இன்கேஸ் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி இருந்தாலும் கேக் வந்துட்டு ஒரு அன்ஷேப்பாக வந்துடும். அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நைஃப் வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றி எடுத்துட்டேன். இருந்தாலும் நான் வந்து இன்னும் சைடு ஃபினிஷ் பண்ணல. இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ எந்த இடத்துலலாம் க்ரீம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நான் மறுபடியும் வந்து க்ரீமை அப்ளை பண்ணி
மறுபடியும் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போ வந்துட்டு கேக் வந்து மேலேயும் ஃபினிஷ் பண்ணி சைட்லேயும் ஃபினிஷ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். இப்போ சைட்லலாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக மடித்து விட்றேன். மடித்து விடும்போது பார்த்தீங்கன்னா பேலட் நைஃப் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி அதை வந்து கேக் வந்து கரெக்டாக மடித்து விட்றணும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த பேலட் நைஃப் வந்து இப்போ நான் ஒரே ஸ்ட்ரைட்டில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக பிடிக்கல, லைட்டாக சரித்து இதை வந்து கேக் வந்து ஃபினிஷ் பண்ணி விட்றேன். பார்த்துக்கோங்க, நம்ம கேக்கும் வந்து கரெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நீங்களும் கேக் போடும்போது இதே ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்குவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து கேக் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு ஒரே ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இதோட பெட்டராக இல்லை இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு இன்னும் சூப்பராக வரும் அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி. நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணல, ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒயிட் ட்ரஃபிள் ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வந்து கேக் சொல்லிக் கொடுக்கும்போது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து கேக் போடுறதுக்காக வந்து நான் இந்த வீடியோ எடுக்கல, ஒயிட் ட்ரஃபிள் சொல்லி தரதுக்காக வந்துட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படியா இருந்தாலும் இப்போ இந்த கேக் வந்து மேக் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். கேக் போடுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு தெளிவாக தனியாக வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம ஒயிட் ட்ரஃபிளில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் ட்ரஃபிளை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி இந்த கேக் மேலே வந்துட்டு ஊற்றுறேன். இந்த மாதிரி நீங்களும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து ஹீட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கட்டியாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்துட்டு ஊற்றிங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். மைக்ரோ ஓவனில் வச்சு ஒரு 30 செகண்ட் 15 செகண்ட் அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்து லூஸ் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியணும். ரொம்ப லூஸ் பண்ணிட்டீங்கனாலும் இது வந்துட்டு எப்படின்னா கேக் மேலே ஊற்றும் போது ரொம்ப ஃபுல்லாகவே வடிஞ்சு வந்துடும். கரெக்டாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நீங்கள் 2 வாட்டி பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த திக்கில் ஊற்றினா வந்துட்டு கரெக்டாக கேக்கில் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இதை மறுபடியும் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான குட் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்டு கேக், இந்த கேக் சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு கேக் பண்ணி கொடுங்க. நார்மலாக இது வரைக்கும் நீங்கள் க்ரீமில் தான் பண்ணி கொடுக்குறேன், க்ரீமில் தான் கலர் ஆட் பண்ணி வந்துட்டு நான் கேக் மேக் பண்ணுறேன் அப்படின்னு கேக் மேக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் ட்ரஃபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மலாக வந்துட்டு நம்ம ஸ்பஞ்சு வந்து கட் பண்ணோம், அதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங் கொடுத்தோம், க்ரீமில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணோம், க்ரீம்லேயும் வந்துட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறமா கேக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி இந்த நம்ம ஒயிட் ட்ரஃபிள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு கார்னிஷ் வைக்கிறேன். கார்னிஷ் வந்துட்டு நான் வந்து கார்னிஷ்க்கும் வந்துட்டு நான் வந்து கேக் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கார்னிஷ் வந்து ஒவ்வொரு இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ் எல்லாமே வந்து பேஸாக எல்லாமே வீடியோ சொல்லி தரேன்னா, நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு ஒயிட் ட்ரஃபிள் ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியணும். நான் வந்து இந்த பொருள் தான் ஆட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். அப்போ நான் வந்துட்டு ஒரு கேக் மேக் பண்ணுறேன், இப்போ ஸ்ட்ராபெரி கேக் எடுத்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கார்னிஷ் ரெடி பண்ணி மேலே வைக்கிறேன்னா அந்த ஸ்ட்ராபெரி கேக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியணும். இது இல்லாமல் நான் உங்களுக்கு கிளேஸ் எல்லாமே சொல்லித்தரேன். கார்னிஷ் வீடியோ வந்துட்டு இந்த கேக் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு கார்னிஷ் வீடியோ வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கார்னிஷும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான கார்னிஷ் செஞ்சுட்டு ஸ்ட்ராபெரி வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி மேலே வந்து கார்னிஷ் வச்சுருக்கோம். இப்போ சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட்டில் வந்துட்டு சும்மா ஃபெதர் மாதிரி சின்னதாக கையில் வந்துட்டு மேக் பண்ணி இப்போ வந்து சைடு ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் இப்போயும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோன்ட்டு இல்லை, இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு நல்ல வீடியோ, அதாவது என்னோடய வீடியோ நான் சொல்லலை, பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது நல்ல வீடியோ, இந்த வீடியோ வந்துட்டு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா வந்துட்டு யாராவது யூடியூப்பில் சர்ச் பண்ணும் போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போய் சேரும். லைக் பண்ணுறது மூலயமா நம்ம அவங்க வந்து யாராவது இந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணும்போது இந்த கண்டென்ட்ல வந்து சர்ச் பண்ணும்போது மோஸ்ட்லி லைக் வாங்கியிருக்க வீடியோ, அதிகபட்சமாக வியூ போயிருக்க வீடியோ தான் முதல்ல போய் நிற்கும். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து, இல்லை உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆனாலோ, இல்லை உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு நான் பண்ணுற மாதிரியே வரல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக எந்த இடத்துல வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த ஒரு சின்ன இடத்துலையுமே கேப் விடாமல் நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம மேக் பண்ண ஒயிட் ட்ரஃபிள் வச்சு தான் இன்னும் நம்ம நிறைய கேத்தெக்ஸ், என்ட்ரிமெண்ட், அப்புறம் மூஸ், இதுக்கெல்லாம் ஃபில்லிங் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த ஒயிட் ட்ரஃபிள் வந்துட்டு ஒரு பேஸ் வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்கமிங் செஃப்ஸ், லவ் யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம கேரமல் சாஸ் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். கேரமல் சாஸ் இன்னும் 2-3 நாளையே உங்களுக்கு அந்த வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு போட்டுடுறேன். லவ் யூ கைஸ். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.